SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 திருச்சி மண்டலம் தேர்வு நடைபெறும் நாள் 16/2/2025. இடம் ஜமால் முகமது கல்லூரி, திருச்சி. போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. தேனி மாவட்டத்தில் வனப்பகுதியில் உருவான காட்டுத்தீயை கட்டுப்படுத்திய பழங்குடியினரையே விசாரணை என கூறி வனத்துறையினர் அழைத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கரும்பாறை கிராமத்திற்கு அருகே உள்ள வனப்பகுதியில் நேற்று முன்தினம் காட்டுத்தீ பற்றி எரிந்துள்ளது. அப்போது வனத்துறை அதிகாரி ஆனந்த் பிரபு என்பவர் அதே கிராமத்தில் வசிக்கும் பழங்குடியினத்தை சேர்ந்த பாப்பையன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகியோரை காட்டுத்தீயை அணைத்து அதை வீடியோ பதிவு செய்து அனுப்பும்படி கூறியுள்ளார். அவர்கள் இருவரும் பல மணி நேரம் போராடி மரக்கிளைகளை பயன்படுத்தி காட்டுத்தீயை கட்டுப்படுத்தியுள்ளனர். மேலும் அதனை செல்போனில் வீடியோ பதிவு செய்து வனத்துறை அதிகாரிக்கு அனுப்பியுள்ளனர். இந்த நிலையில் நேற்று காட்டுத்தீயை பழங்குடியினத்தை சேர்ந்த இருவரின் ஆதார் மற்றும் ரேஷன் அட்டைகளை வனத்துறை அதிகாரி ஆனந்த் பிரபு வாங்கி சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து இன்று பாப்பையனை விசாரணை என கூறி ஆனந்த் பிரபு தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றுள்ளார். இது பழங்குடியினர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அனுப்பிச்சி விடும்போது அங்கே 2 பேரும் தான் போய் நாங்கள் தீ அணைச்சி விட்டு நாங்கள் எடுத்து அனுப்பிச்சுட்டோம். அனுப்பிச்சுட்ட உடனே அப்போ நீ தான் தீ வச்சிருப்ப, நீ உடனே கீழே வா அப்படின்னாங்க. இப்போ வர முடியாது சார் அப்படின்னா இப்போ அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் மேலே வருவோம் அப்படின்னு மேலே வந்து உடனே எங்களை மேலே வந்து உடனே கூப்பிட்டுக்கிட்டு ஆதார் அட்டை எடுத்து வா, உன் ரேஷன் கார்டு எடுத்து வா அப்படின்ட்டாங்க. அங்கே தீயை போய் அமர்த்தினால தான் இது எங்களுக்கு தண்டனை. அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு உடனே வந்துட்டாப்ப. ஆறட்டையெல்லாம் மலையில வந்து பிடுங்கிட்டாப்புல, எங்கள் வீட்லேயே வந்து பிடுங்கிட்டு உடனே வந்துட்டாப்புல. வந்து கீழே வந்து கூப்பிட்டு வந்துட்டாப்புல. அங்கே போய் இந்த தீயை அமர்த்தினால எங்களுக்கு தண்டனை.